ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட் ரிலேட்டட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாடா மோட்டர்ஸில் சில அப்டேட்ஸ் எல்லாமே வந்திருக்கு. அது எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீ பார்த்தீங்கன்னா டாடா மோட்டர்ஸ் வந்து யூகே பேஸ்ட் ஜாக்வார் லேண்ட் ரோவர் வந்து வச்சிருக்காங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அங்கேருந்து யூஎஸ்க்கு இந்த ஜாக்வார் லேண்ட் ரோவர் கார் எல்லாமே எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. இப்போ ட்ரம்ப் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா நாட்டுகளுக்கு மேலுமே என்ன பண்ணுறாருன்னா டேரிஃப் வந்து போட்டிருக்காரு. கிட்டத்தட்ட 25% டேரிஃப் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறது, அதாவது மற்ற நாட்டிலேருந்து எக்ஸ்போர்ட் ஆகி வர கார்ஸுக்கு எல்லாமே இந்த வெஹிக்கிள் எக்ஸ்போர்ட்டுக்கும் போட்டிருக்காரு 25% இம்போர்ட் டேரிஃப். இதில் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஜாக்வார் லேண்ட் ரோவர் வந்து இப்போதைக்கு யூஎஸ்க்கு கார் எக்ஸ்போர்ட் பண்ணுறதை நாங்கள் வந்து பாஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அந்த டேரிஃப் ரிலேட்டட் இஷ்யூஸ் இருக்கிறதுனால இப்போதைக்கு நாங்கள் வந்து ஸ்டாப் பண்ணி வைக்கிறோம்னு சொல்லி ஜாக்வார் லேண்ட் ரோவர் தரப்பில் வந்து விளக்கம் கொடுக்குறாங்க. ஆக்சுவலி இது எங்கே இம்பேக்ட் ஆகுனா, இந்த பிரிட்டனில் பார்த்தீங்கன்னா இது மூலம் மட்டும் 38,000 பீப்புள்ஸ் வந்து எம்ப்ளாயீஸாக இருக்கிறாங்க. இந்த ஜாக்வார் லேண்ட் ரோவர் கார் மேக்கிங்கில் 38,000 பீப்புள்ஸ் எம்ப்ளாயீஸாக இருக்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட இங்கேருந்து அங்கே ஷிப்மெண்ட் ஆகுறதுக்கு 21 days எடுக்கும்னு சொல்கிறாங்க. இப்போ இதை வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க ட்ரம்போட டேரிஃப் ரிலேட்டட் இஷ்யூஸ்னால. மேபி ட்ரம்புக்கு வந்து ஒரு வேளை சேஞ்ச் பண்ணலாம், டேரிஃபை வந்து பாஸ் பண்ணி வைக்கலாம். வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லி. ஸோ நெக்ஸ்ட் டாடா மோட்டர்ஸ் இன்னொரு அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க. இதான் முக்கியமான அப்டேட், எல்லாம் க்ளீனாக கவனிச்சுக்கோங்க. டாடா மோட்டர்ஸ் வந்து டிமர்ஜர் பண்ண போகிறோன்னு சொல்லியிருந்தாங்க. விச் மீன்ஸ் பர்சஞ்சர் வெஹிக்கிள், கமர்ஷியல் வெஹிக்கிள் பிஸ்னஸ் ஸ்பிளிட் அப்டேட். இது ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து மே 6 ஓட் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. இந்த ப்ரொபோஸ் காம்போசிட் ஸ்கீமுக்கு எப்படி வருதுன்னா, ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து மார்ச் 28 ஷேர் ஹோல்டர்ஸாக இருந்திருக்கணும். அதாவது மார்ச் 28 முன்னாடி நீங்கள் ஷேர் ஹோல்டர்ஸாக இருந்தீங்கன்னா அந்த ஓட் பண்ணுறதுக்கு எலிஜிபிள் அஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மே 6 3 மணிக்கு, சாயங்காலம் 3 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ கான்ஃபரன்ஸ் மீட்டிங் இருக்குது. ஸோ அதில் வந்து ஓட் பண்ணலான்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, நேஷனல் கமிட்டி லா ட்ரிபியூனலுக்கு வந்து மார்ச் 25 இவங்க சொல்லி அப்ரூவல்லாம் வாங்கியிருக்காங்க. ஸோ ஓவர்லாட்டு கிட்டத்தட்ட டிமர்ஜர் அப்ரூவல் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஓகே ஆகுது. ஷேர் ஹோல்டர்ஸும் எனக்கு தெரிஞ்சு அப்ரூவல் கொடுத்துருவாங்க. மோஸ்ட்லி டாடா கம்பெனியில் பெருசாக வந்து பிரச்சனைகள் இருக்காது. டாடா கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் லிமிடெட்னு ஒரு கம்பெனியும், டாடா பர்சஞ்சர் வெஹிக்கிள் லிமிடெட்னு ஒரு கம்பெனியும் வரும். இல்லை கமர்ஷியல் வெஹிக்கிள் அந்த ஹெவி கமர்ஷியல், ஸ்மால் கமர்ஷியல் எல்லாமே அந்த சைடு போகும். பர்சஞ்சர் வெஹிக்கிளுக்கு டீசல், பெட்ரோல் பர்சஞ்சர் வெஹிக்கிளும், அதே மாதிரி எலக்ட்ரிக் பர்சஞ்சர் வெஹிக்கிள் எல்லாமே பர்சஞ்சர் வெஹிக்கிள் லிமிடெடாட்டு மாறும். ஸோ ஓவர்லாட்டு 1:1 அந்த ரேஷியோவில் தான் ஷேர் ஹோல்டர்ஸ் கிடைக்கும். கட் ஆஃப் டேட் மார்ச் 28 இந்த ஓட் பண்ணணும்னா உங்களுக்கு கட் ஆஃப் டேட் மார்ச் 28 அதுக்கு முன்னாடி நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா தான் அந்த ஓட் பண்ணுறதுக்கு எலிஜிபிள்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஓவர்லாட் எனக்கு தெரிஞ்சு 1:1 அந்த ரேஷியோவில் தான் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வந்து ஸ்ப்ளிட் ஆகி கிடைக்கும். பட் வந்து ரெக்கார்ட் டேட் அந்த டேட்ஸ் எல்லாமே இன்னும் வரல. ஸோ வெயிட் பண்ணலாம். மே 6 ஓட் பண்ணுறதுக்கு எலிஜிபிள் ஷேர் ஹோல்டர்ஸ். பட் நீங்கள் மார்ச் 28 முன்னாடி ஷேர் வச்சிருக்கணும். இது டாடா மோட்டர்ஸில் வந்த ஓவரால் அப்டேட்ஸு. ஸோ டாடா மோட்டர்ஸ் லாஸ்ட்டில் 615 க்ளோஸ் ஆயிருக்கு. 5% மேலே விழுந்திருந்தாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி தான் டாடா மோட்டர்ஸில். நான் வந்து இன்னும் டாடா மோட்டர்ஸில் வாங்கலான் இருக்கிறேன். ஸோ இந்த ஸ்பிட்டுக்கு அப்புறம் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்னு பார்க்குறேன். டாடா மோட்டர்ஸில் ஸ்லோவாக தான் யூஸ் பண்ணணும். மேபி ரிசல்ட்ஸ்க்கு அப்புறம் கூட விழலாம். அதனால டாடா மோட்டர்ஸில் நான் ஸ்லோவாக இன்னும் ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணலான்னு இருக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கமெண்ட்டில் கேட்டிருக்காரு, அதாவது அமெரிக்கன் ப்ராடக்ட்ஸுக்கு மற்ற கண்ட்ரிஸ் எவ்வளோ டேக்ஸ் போடுறாங்க அப்படின்னு சொல்லி அந்த டேட்டாஸையும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ ஆக்சுவலி அமெரிக்கன் ப்ராடக்ட்ஸுக்கு இந்தியாவும் டேக்ஸ் போடுறாங்க. அந்த பேசிஸில் தான் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா பதிலுக்கு டேக்ஸ் போடுறாங்க. அதில் ஒன்றும் வித்தியாசம் இல்லை. நான் சொல்லி இந்த அமெரிக்கன் ப்ராடக்ட்ஸுக்கு வந்து ஹார்லி டேவிட்சன் பைக்குக்கு நம்ம ஒரு டேக்ஸ் போட்டோம். அது வந்து ரொம்பவே அதிகம். அதை பேஸ் பண்ணி தான் இங்கே அது வந்து நம்ம பட்ஜெட்லேயே பார்த்தீங்கன்னா சரண்டர் பண்ணிட்டோம். பட்ஜெட்லேயே அந்த பைக்கு இவி இம்போர்ட்டுக்கெல்லாம் டேக்ஸ் குறைச்சிருக்கோம். இப்போ வந்து இந்த இவி வெஹிக்கிள் இம்போர்ட் இருக்குல்ல, அது வந்து எலான் மஸ்க் உள்ளே வரதுக்கு முன்னாடி 110% அந்த டியூட்டியை நம்ம வெறும் 15% குறைச்சிருக்கோம். நம்ம வந்து நிறைய டேக்ஸ் தான் வச்சுருந்தோம். பட் அமெரிக்கா வந்து இப்படி பண்ண உடனே நம்ம டேக்ஸை குறைக்கிறோம். ஆனால் மற்ற கண்ட்ரிஸ்லாம் வேறு மாதிரி ரியாக்ட் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சைனா வந்து 2 நாளுக்கு முன்னாடி 34% டேக்ஸ் வந்து நீ மட்டும் தான் போடியா, நானும் பதிலுக்கு போடுறியான்னு போட்டிருக்காங்க. நிறைய கண்ட்ரிஸ் ரியாக்ட் பண்ணுறாங்க. குறிப்பாட்டு மெக்சிகோ, கனடா, இவங்க யூகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா சைனா, இவங்க எல்லாமே பதிலுக்கு பதில் ரியாக்ட் பண்ணுறாங்க. பட் இந்தியா தான் பெருசாக இன்னும் ரியாக்ட் பண்ணாமல் இருக்கிறாங்க. பட் ரியாக்ட் பண்ணுறாங்களா இல்லையாங்கிறத நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும். எனக்கு தெரிஞ்ச பெருசாக ரியாக்ட் பண்ண மாதிரி இல்லை. ஏன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஆயிலை வந்து வெனிசுலாலேருந்து இம்போர்ட் பண்ணாங்க. அவங்க மிரட்டினோடனே இவங்களும் பார்த்தீங்கன்னா சரண்டர் பண்ணிட்டாங்க. ஸோ பெருசாக இந்தியா இன்னும் ரியாக்ட் பண்ண மாதிரி இல்லை. மேபி ஃபியூச்சரில் ரியாக்ட் பண்ணலாம். அது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் ஒரு நண்பர் கேட்டிருக்காரு, மண்டே மார்க்கெட் டோட்டலி ரெட் பாத்து தான் ப்ரோ, அதில் ஆல் கெட் ரெடி ஃபார் மண்டே மார்க்கெட்டுன்னு சொல்கிறாரு. ஸோ வெயிட் பண்ணலாம் ப்ரோ, என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு, யூஎஸ் மார்க்கெட்டில் இண்டிவிஜுவல் ஸ்டாக்கை எப்படி வாங்கலான்னு சொல்லி. ஆக்சுவலி யூஎஸ் மார்க்கெட்டில் வந்து இண்டிவிஜுவல் ஸ்டாக்கை வாங்குறது வந்து இப்போ வந்து ஒரு ஸ்டாக் வந்து 10,000 15,000 இருக்குது நம்ம இந்தியன் மதிப்பில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை வந்து நீங்கள் 10,000 தான் வாங்கணும் கிடையாது. ஆக்சுவலி நீங்கள் ஃப்ராக்ஷனல் ஷேர் வாங்கலாம். குறிப்பாக இந்த கிரிப்டோ கரன்சிலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இப்போ ஒரு பிட்காயின் வந்து 50 லட்ச ரூபா இருக்குன்னா நீங்கள் 50 லட்ச ரூபா பிட்காயினை வாங்க முடியாது. அதில் ஃப்ராக்ஷனல் ஆட்டு வாங்கலாம். அது மாதிரி யூஎஸ்லேயும் வாங்கலாம்.
என்ன இதில் வாங்கலாம்னா அந்த ஐஎன்டி ஆப்பை யூஸ் பண்ணுங்கள், ஐஎன்டி மணி ஆப்பை யூஸ் பண்ணுங்கள். பட் அதில் டேக்ஸஸ் எவ்வளோ எனக்கு அது ப்ராப்பராக தெரியல. நான் இன்ஸ்டால் பண்ணி லாகின் பண்ணி வச்சுருக்கிறேன். நான் இன்னும் பெருசாக யூஎஸ் மார்க்கெட்டில் எக்ஸ்போஷர் எடுக்கலை, இந்தியன் மார்க்கெட்டில் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுறேன். அதில் கொஞ்சம் அதிக அளவில் ஃபண்டு வந்து சேர்த்துட்டு உள்ளே போகலான்னு இருக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நண்பர் கேட்டிருக்காரு, ப்ரோ ப்ளீஸ் மேக் ஏ வீடியோ ஆஃப் சிஜி பவர், ஆஸ்ட்ரல், நெக்ஸ்ட் வந்து அர்கான், மதர்சன் சுமி வயரிங், எக்ஸைட் சம்மர்தனா. இதில் நான் சொல்லிடுறேன், சிஜி பவர் வந்து நீங்கள் ஒரு 5 வருஷம் 6 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருந்தீங்கன்னா பக்காவாக காசு பார்த்துருக்கலாம். அது வந்து 5 ரூபா எவ்வளோ தான் இருந்துச்சு, இப்போ ஷேர் ப்ரைஸ் எங்கேயோ இருக்குது. 5 ரூபாலேருந்து இந்த ரேஞ்ச் வந்திருக்கு சிஜி பவர். முன்னாடியே யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ ஒர்த்து, ஆனால் இப்போ வந்து அதில் ஃப்ரெஷ் என்ட்ரி எடுக்க முடியாது, ரொம்பவே ஓவர் வேல்யூ. நானாக இருந்தாலும் அதை தான் பண்ணுவேன். ஆஸ்ட்ரல், இர்கான் இன்டர்நேஷனல் இது எந்த ட்ரெண்டில் இருக்குன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு இர்கான் இன்டர்நேஷனல் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி லெவல் கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். மதர்சன் சுமி வயரிங் கொஞ்சம் வேல்யூஷன் ஜாஸ்தியாக இருக்குது. நான் 70 ரூபாவில் கன்சிடர் பண்ணேன். இப்போ வந்து 70 ரூபாவில் கன்சிடர் பண்ணேன். ஒரு ஸ்டாக்குக்கு எனக்கு 19 ரூபா லாஸ். இப்போ 51 ரூபா சம்திங்கில் ட்ரேட் ஆகுது இந்த மதர்சன் சுமி வயரிங். அது வேல்யூஷனும் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது, 35 டைம்ஸ் இருக்குது. எக்ஸைட் வேல்யூஷன் ஜாஸ்தி, 300 ரூபாய்க்கு மேலே இருந்தாலும் அமர்ராஜாவை கம்பேர் பண்ணும்போது ப்ரைஸ் கம்மியாக இருக்கும், பட் வேல்யூஷன் ஜாஸ்தி எக்ஸைடு. சமவர்தனா மதர்சன் இப்போ டேரிஃப் ரிலேட்டட் இஷ்யூ, இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஆட்டோ காம்பனன்ட்ஸ் தான் மேக் பண்ணி எக்ஸ்போர்ட்டும் பண்ணுறாங்க, அது பண்ணுறாங்க. பட் ஆக்சுவலி இந்த டேரிஃப் ரிலேட்டட் இஷ்யூவில் இவங்களும் பெருசாக பாதிக்கப்படுறாங்க. இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு இதில் பெருசாக நீங்கள் சொல்கிற ஸ்டாக்கில் எதுலேயுமே வாய்ப்புகள் குறவு. இர்கான் இன்டர்நேஷனல் மட்டும் கொஞ்சம் வேல்யூஷன் சீப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன், பட் அதுவும் என்கிட்ட கிடையாது. மதர்சன் சுமி வயரிங் நான் வாங்கியிருக்கிறேன், பட் வேல்யூஷன் ஜாஸ்தி. நான் ரிஸ்க் எடுத்து வாங்கினேன், எனக்கே ஒரு ஷேருக்கு 19 ரூபா இறங்கியிருக்கு. பட் அது நீங்கள் தான் ஓன் டிஸ்கஸ் பண்ணணும். சாரி, ஆக்சுவலி நீங்கள் தான் அது ஓனாக டிசிஷன் எடுத்து அனலைஸ் பண்ணி முடிவு எடுக்கணும், ஏன்னா வேல்யூஷன் ஜாஸ்தி மதர்சன் சுமி வயரிங்லேயுமே. நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது இந்தியன் பேங்கோட டோட்டல் பிஸ்னஸ் சொல்லியிருக்காங்க 5.1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 13.25 lakh crore இருக்குது. இதில் அவங்களோட டோட்டல் டெபாசிட் 5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, கிராஸ் அட்வான்சஸ் ஒரு 5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது போக அவங்களோட நெட் ப்ராஃபிட் வந்து லாஸ்ட் குவார்ட்டரில் ஒரு 35% இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 10.3% இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. ஐ திங்க் அசட் குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா குறிப்பாட்டு கிராஸ் நான் பெர்ஃபார்மிங் அசட், நெட் என்பிஏ இது எல்லாமே குறைச்சிருந்தாங்க லாஸ்ட் குவார்ட்டர் ரிசல்ட்ஸில். இப்போ எப்படி பண்ணுறாங்கன்னு தெரில, பட் இப்போ இருக்கிற பிஸ்னஸ் அப்டேட் வச்சு பார்க்கும்போது பெருசாக இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லாம் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 5% தான் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது இந்தியன் பேங்க் கொடுத்த Q4 பிஸ்னஸ் அப்டேட். எனக்கு தெரிஞ்சு ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கை தான் எல்லாரும் கிரிட்டிசைஸ் பண்ணிங்க. அதோட பிஸ்னஸ் அப்டேட் பக்காவாக இருந்துச்சு, எல்லாமே ஆவரேஜ் ஆட்டி 20% மேலே இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கில். நெக்ஸ்ட் விப்ரோ கொடுத்த அப்டேட்டு, இவங்களோட Q4 ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 16 வரும்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்டாக் வந்து இந்த வருஷத்தில் மட்டுமே எனக்கு தெரிஞ்சு 20% கிட்ட விழுந்திருக்கும் இந்த விப்ரோ. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 16 நாங்கள் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ண போகிறோம்னு சொல்கிறாங்க. 2 நாள் போர்ட் மீட்டிங் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஏப்ரல் 15 to 16 வந்து பார்த்தீங்கன்னா போர்ட் மீட்டிங் கண்டக்ட் பண்ண இருக்கிறாங்க, அந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங். ஸோ அது அப்ரூவல் கொடுத்து 16 நாங்கள் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணுவோம்னு சொல்கிறாங்க. இது விப்ரோ கொடுத்த அப்டேட்டு. ஈவினிங் வந்து நம்மளோட விப்ரோ ரிசல்ட்ஸ் அப்டேட் கிடைக்கும். ஸ்ரீனிவாஸ் பல்லையா வந்து பவருக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ராஃபிட் வந்து 25% இன்க்ரீஸாக இருந்துச்சு லாஸ்ட் குவார்ட்டரில். இது கண்டினியூ ஆகுமாங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இவங்க லாஸ்ட் ஆட்டு ஒரு 6 ரூபா இன்ட்ரீம் டிவிடெண்டும் கொடுத்துருந்தாங்க விப்ரோ. இந்த வாட்டி ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு ஆப்பர்ச்சுனிட்டி விப்ரோவில் டெஃபினட்டாக கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 200 அல்லது 215 அந்த ரேஞ்ச் வரும்போது பார்க்கலான் இருக்கிறேன் விப்ரோவில். இதான் என்னோட கருத்து விப்ரோவில். நெக்ஸ்ட்டு பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ், இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் வந்து 14,250 கோடி கிராஸ் டிஸ்பர்ஸ்மெண்ட்டாக ரீச் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சேம் பீரியட் லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது 3000 கோடி கிட்ட அதிகரிச்சிருக்குது. ஹவுசிங் ஃபினான்ஸ் ப்ராடக்ட்டுக்கு டிமாண்ட் அதிக அளவில் இன்க்ரீஸ் ஆகுது. அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட்டும் 26% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 1,14,680 கோடி. ஸோ குவார்டர் ஆன் குவார்டர் பேஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இயர் ஆன் இயர் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. Q4 மட்டுமே அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் 6,365 கோடின்னு சொல்கிறாங்க. இது பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சரஸ்வதி ஷேரி டிப்போட் அப்படிங்கிற ஒரு ஷேரு 84 ரூபா வரைக்கும் இந்த ஷேர் இன்னைக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. லாஸ்ட் மார்க்கெட்டில் 4% விழுந்திருக்கு. 213 ரூபா வரைக்கும் இவங்க போயிருக்காங்க. 50 இது பி ரேஷியோ பார்க்கும்போது 12 இருக்குது. 50 ஹை 200 ரூபாய்க்கு மேலே இருக்குது. லோன் பார்க்கும்போது 80 ரூபா இருக்குது. 84 ரூபாவில் ட்ரேட் ஆகுது. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா பிலோ 100 தான் ட்ரேட் ஆகுது. பட் இவங்க வந்து 15% டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. 1.51 ருபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது 1 ரூபா 515 காசு வந்து டிவிடெண்ட் கொடுக்குறாங்க போல். அதாவது 1 ரூபா 50 காசு கிட்ட டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. 1.51 ருபீஸ் வந்து டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. 15.15% வந்து டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. பட் மார்க்கெட் கேப்லேஷன் 334 கோடி தான் இருக்குது. ஆகஸ்ட்டில் தான் இவங்க ஐபிஓ வந்து லிஸ்ட் ஆகிருக்கிறாங்க. இது வந்து செகண்ட் இன்ட்ரீம் டிவிடெண்ட் அனௌன்ஸ்மெண்ட்னு சொல்கிறாங்க. ஸோ ஆக்சுவலி லாஸ்ட் மார்க்கெட்டில் 4% விழுந்துருந்துச்சு. ஃபேஸ் வேல்யூ 10 ரூபா இருக்குது. பட் இது ஒரு மைக்ரோ கேப் கம்பெனி.
என்கிட்ட அந்த ஷேர் கிடையாது. ஏப்ரல் 10ஆம் தேதி இந்த டிவிடெண்டுக்கான ரெக்கார்ட் டேட்டுன்னு சொல்லியிருக்காங்க. யாருக்கிட்டையாவது இந்த ஷேர் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஃபெடரல் பேங்க்ல வந்து அப்டேட். ஃபெடரல் பேங்கை சேர்ந்த ஷாலினி வாரியர் வந்து ரிசைன் பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ இவங்க வந்து நியூ ஆப்பர்ச்சுனிட்டி எக்ஸ்பெக்ட் பண்ணி குறிப்பாட்டு சீஃப் ஆப்ரேட்டிங் ஆஃபீஸராட்டு இந்த பேங்க்ல ஜாயின் பண்ணியிருக்காங்க 2015ல். அதுக்கப்புறம் பிஸ்னஸ் ஹெட் ஆஃப் ரீட்டைல் பேங்கிங் ப்ராடக்ட்ஸ் 2019ல் இருந்திருக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரிசைன் பண்ணிட்டு போகிறாங்க. எக்ஸ்ப்ளோரிங் நியூ ஆப்பர்ச்சுனிட்டி, அதாவது அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி எக்ஸ்பெக்ட் பண்ணி வெளியே போகிறாங்க. நெக்ஸ்ட்டு தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா ஒரு நியூ ஹை ரெக்கார்டை டச் பண்ணியிருக்குது. நம்மளோட க்ரோத் வந்து 9.69% இருந்திருக்கு. லாஸ்ட் 10 இயர்ஸில் இல்லாத அளவுக்கு இந்த க்ரோத் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது ஃபினான்ஷியலில் 15 to 16, 16 to 17 அந்த காலகட்டத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட க்ரோத் ரேட் வந்து பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆக்சுவலி 2017 to 18ல் 8.59% இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 9.69 லாஸ்ட் 10 இயர்ஸில் இது அபார வளர்ச்சின்னு சொல்கிறாங்க. மகாராஷ்டிரா, கர்நாடகா, ராஜஸ்தான், ஆந்திர பிரதேஷ் இவங்க எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணும்போது நமக்கு ரொம்பவே ஜாஸ்தி. மகாராஷ்டிராக்கெலாம் 7.27% தான் இருக்குது. ஆல் இந்தியா ரேங்க் பார்க்கும்போது 6.5, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 9.69% அந்த ரேஞ்சில் க்ரோத் அட்டைன் பண்ணியிருக்கிறோம். இது வந்து நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்த டீட்டெயில்ஸில் யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் இவங்க கொடுத்த அப்டேட்டு, அவங்க கொடுத்த சோர்ஸை தான் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இது ஹிந்துவில் வந்த ஆர்டிக்கிள். நெக்ஸ்ட் ஐஏஎஃப்எல் ஃபினான்ஸ் கொடுத்த அப்டேட்டு, நான் கன்வெர்டிபிள் டிபெஞ்சர்ஸ் மூலமாட்டு பப்ளிக் இஷ்யூவில் 500 கோடி நாங்கள் ரைஸ் பண்ண போகிறோம். ஏப்ரல் 7ஆம் தேதி இது ஓப்பன் ஆகும். ஏப்ரல் 23ஆம் தேதி க்ளோஸ் ஆகும். இந்த NCDக்கான கூப்பன் வந்து 10.25% per annum. பேஸ் இஷ்யூ சைஸ் வந்து 100 crores. கிரீன் ஷூ ஆப்ஷன் மூலமாட்டு ரீட்டைன் ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் 400 கோடின்னு சொல்கிறாங்க. இந்த NCD வில் பி issued at a face value 1000 rupees அப்படின்னு சொல்கிறாங்க. மினிமம் அப்ளிகேஷன் சைஸ் வந்து 10,000 அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஐஏஎஃப்எல் ஃபினான்ஸ் கொடுத்த அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.